இயேசு நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். லூக்கா 17:16. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னபோது அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினான். தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக அவரை வணங்கினான். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். சாஸ்திரிகள் பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். குஷ்டரோகியாய் இருந்த 10 பேர் இயேசு கிறிஸ்துவிடம் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம்தான் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இன்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த 12 மாதங்களும் தேவன் நமக்கு செய்த எத்தனையோ அற்புதங்களுக்கு நாம் இன்னும் அவருக்கு நன்றி செலுத்தவில்லை. நன்றி அறிதல் உள்ளவர்களாக மாறுவோம். அவர் செய்த நன்மைகளை அறிந்து நன்றி செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் நாங்களும் ஸ்தோத்தரித்து வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.